தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெளிப்படைத்தன்மை இல்லையே. இப்போ நீதிமன்றம் போனாலுமே விவிபேட்டை எண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே விஷயம் முடிஞ்சிருச்சே. இப்போ பேலட் யூனிட் அந்த எந்திரத்தில் போட்ட வாக்கும் இதில் விழுந்ததும் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறது விவிபேட்டில் தானே பார்க்குறோம். நம்ம போடக்கூடிய இது அதில் விழுது, அதை எண்ணிட்டாலே பிரச்சனை சால்வ் தானே. ஆனால் அதை அனுமதிக்கலையே நீதிமன்றம். ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் நீதிமன்றம் வந்து விவிபேட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அது எல்லா தொகுதிக்கும் போடணும்னு சொல்லலை. அது விவிபேட் வந்து எல்லா தொகுதியிலும் இருக்கணும் கிடையாது. ஒரு சில தொகுதியில் வைக்கிறாங்க, ஒரு சில தொகுதியில் வந்து அது இருக்கிறது. ஆமாம், விவிபேட் வந்து அது வந்து எங்கே வைக்க 100% விவிபேட் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்த மாதிரி தெரியல இந்தியா முழுக்கும். ஒரு சில இடத்துல வந்து அது ஒரு சிக்கல் இருக்குன்றாங்க. அதே மாதிரி விவிபேட் ஓட்டை எண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாக் ஷீட்டே முறையாக கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அதான் டபுள் ப்ராசஸ். ஆனாலுமே இப்போ முன்னால் வந்து பாரம்பரிய முறையில் நடந்துட்டு இருந்த அந்த வாக்குச்சீட்டு இதில் உடனடியாக சொன்னாங்க, இன்றைக்கும் நம்ம ஓட்டு போட்டு 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து தானே ரிசல்ட் வருது. இல்லை அது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ஓட்டு போட்டு 1 மாதம் காக்கிறதுன்றது எனக்கு கேட்டால் அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஓட்டு போட்டு மேபி ஒரு வாரம் 10 நாளில் வந்து அது எண்ணி சொல்லிடுறது தான் இருக்கும். இப்போ இருக்கிறதுலே ஜனநாயகத்தில் ஒரு நாட்டுக்கு முக்கியமானது என்ன? நாட்டினுடைய முதலமைச்சர் அடுத்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா. அதை கூட 1 மாதம் கழிச்சு நீங்கள் என்றீங்கன்னா அப்போவே நீங்களாம் வந்து ஒரு தண்டமுண்டமான ஒரு வேஸ்ட்டு, அவ்வளோதான். அது எந்த புண்ணியமும் கிடையாது. தேர்தல் ஆணையம் மாறு தொட்டிக்கிறதுக்கு உங்களெல்லாம் எந்த புண்ணியமே கிடையாது. 1 மாதம் கழிச்சு நாங்கள் என்ன ஓன்றீங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரு தனித்தனியாக தேர்தல் நடக்கும்போதே வக்கீலில் வழி இல்லை. இதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் அப்படியே காஷ்மீர் வந்து கன்னியாகுமரியில் அப்படியே எண்ணி அறுத்து தள்ளிடுவீங்க. இது கேட்குற கேள்விக்கே உங்களுக்கெல்லாம் பதில் கிடையாமல் இருக்குது தேர்தல் ஆணையத்தோட லட்சணம். அப்படி இருக்கும்போது வாக்கு செட்டிப்பு முறையில் திருப்பி போனால் ஒரு சில சிக்கல்கள் வரும். போலனாலும் சிக்கல்கள் இருக்குது. இதுவும் சிக்கலாக இருக்குது, அதுவும் சிக்கலாக இருக்குது. அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து 2 இடத்துல குத்திருப்பாங்க. அது வேணும்ட்டேன்னா இன்டென்ஷனலாக செல்லா ஓட்டு போடணும்னு போடுறது, அந்த மாதிரி விவகாரங்கள் இருக்குது. அது எப்படி போகணும்னு பார்க்கணும். அதனால் வந்து இது வந்து ஒரு விஷயங்க, அட்லீஸ்ட் மேலே இருக்கவங்க சரியாகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரிகள் அவங்க நேர்மையானவங்க, அவங்க மாண்பானவங்களாக இருந்தாலுமே அது வந்து இருக்கும். முன்னாடிலாம் தலைமை தேர்தல் அதிகாரினா அவங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். அவங்களோட யார் என்ன அதிகாரி, இவர் மேலே எதுவும் குற்றச்சாட்டு இல்லை, இவர் வந்து எந்த அரசியல் கட்சியோட சார்பு இல்லாதவருனாங்க. எதிர்கட்சிகளுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் தலைமை தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கிறதுலன்றதெல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா இப்போ தேர்தல் ஆணையத்தை தன்னோட இன்னொரு அங்கமாக்கிச்சு. கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தை திட்டினாங்க, யாருன்னா எதனா கேள்வி கேட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கோவம் வருது. அப்போ இப்படியெல்லாம் போகும்போது நமக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இன்னும் சந்தேகம் அதிகமாக வருது. சமீபத்தில் நடந்த மேற்குவங்க தேர்தலில் வந்து இவிஎம் மிஷின் எல்லாம் எரிஞ்சு போச்சு. இப்போ இதை வந்து பரவலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தக்கூடியதாக, சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடியது. நம்ம நாட்டில் எங்கடா ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, பிரச்சனையில் தான் நாடே இருக்குது அப்படின்னும் போது எதை முதல்ல ஆரம்பிக்கிறது எதை அப்புறமா போடுதுன்ற மாதிரி சிக்கல். அதை மேபி இந்த குளத்தூரில் இந்த கண்ட்ரோல் யூனிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ இது வந்து தேவையில்லாமல் இன்னொரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. பட் எனக்கு என்னமோ தாவேக்கா வந்து இந்த மாதிரி இவிஎம் மிஷின் எல்லாம் டேம்பர் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த புள்ளிக்கு நான் போக வரல. இல்லை, ஆனால் கண்ட்ரோல் யூனிட் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் யூனிட்டில் அரக்கு சீல் இல்லை, 2 இது இருக்கும். ஒன்று வாக்கு முடிஞ்ச பிறகு போடக்கூடிய ஒரு சீலு, அப்புறம் வந்து எண்ணும்போது முடித்த பிறகு போடக்கூடிய ஒரு சீல். அந்த 2 சீலுமே இல்லை. இதெல்லாம் சந்தேகத்தை வலுப்படுத்த தானே. சந்தேகத்தை வலுப்படுத்துது. பட் 234 தொகுதியிலையும் போய் இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ண முடியுமா? இல்லை 200, ஏன்னா ஆட்சியில் இருந்தது வந்து அன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இன்னொன்று திமுகனுடைய தொண்டர்களாகட்டும், அவங்களோட ஏஜென்ட்டு, அவங்க மூலிமா நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து மேனுவலாக 1-2 நடக்குது. பட் தேர்தல் முடிவையே வந்து வெறும் இவிஎம்ஐ வச்சு மாற்ற முடியுன்றதுல எனக்கு அந்த உடன்பாடு. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் தவறுகள் இருக்குது. பட் அந்த என்டையர் ப்ராசஸை வந்து நான் வந்து, ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து அரசியல் கட்சிகள் மாதிரியெல்லாம் வருது, ஜெயிக்குது. இப்போது பிரசாந்த் கிஷோர் அங்கே ஜெயிக்கிறாப்புல. பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்கிறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா தலைவலி, கொச்சல், ஒரு சாதாரணமாகவே பயங்கரமாக பேசுவார். இப்போ ஜெயிக்க வேறு செஞ்சுவிட்டார். இப்போ இந்த எம்எல்ஏ ஜெயிச்சதை அவர் பிரதமர் ஜெயிச்ச மாதிரி பில்டப் பண்ணுவார். அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மிஷினை வச்சு தான் நீங்கள் வந்து
இந்த மாதிரி பெரிய அளவில் ஏமாற்று வேலை பண்ணுறோம் ஆல் இந்தியா லெவலனா அசாதுதீன் ஒவைசி மாதிரி ஒரு ஏஎம்ஐஎம் கட்சியே தேவை கிடையாது. அந்த கட்சியினுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, அசாதுதீன் ஒவைசி எங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்களோ, சகோதரர்கள், அந்த ஏரியாலெல்லாம் போய் இவர் வேட்பாளரை போட்டு அங்கே காங்கிரஸோ இல்லை பாஜகக்கு எதிரான கட்சி ஜெயிச்சு விடக்கூடாது. பிஜேபி ஆமாம், இவர் போய் ஜெயிச்சுட்டு இவர் அமைதியாக இருந்துருவார். அதாவது ஒன்று இவர் ஜெயிப்பார், இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்கணும். இப்போ அசாதுதீனோட ஒவைசி என்னென்னா, ஒன்று பிஜேபிகிட்ட ஜெயிச்சணும், இல்லைனா பிஜேபி பி டீம் ஜெயிக்கணும். அதுதான் இவர். ஆனால் அங்கே வந்து தப்பி தவறி கூட காங்கிரஸோ இல்லை மற்ற மாநில கட்சிகளோ வரக்கூடாது. ஆனால் இவர் கூட்டணிக்கும் போக மாட்டார். பிஜேபி எதிர்க்கிற மாதிரி பேசுவார், ஆனால் யாரு கூடவும் பேச மாட்டார். அப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சி. இப்போது இவிஎம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா இவங்களெல்லாம் மதிக்கவே வேணாம். ஆனால் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அவர் திடீர்னு காட்டமாக ஒரு சீசனில் பேசுவார், அப்புறமா தான் லீவ் விட்டு போயிடுவார். ஹைதராபாத்தை தாண்டி அவர் சத்தமே வராது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது ஆல் இண்டியா லெவலில். அப்போ எனக்கு அதையும் நம்ம ஒரு சைடில் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது இவிஎம் மிஷின் வந்து இது மாதிரி தப்பு பண்ணலாம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுவார், கெஞ்சி போய் ஏங்க நான் ஒண்டி ஜெயிக்கிற மாதிரி கொஞ்சம் மிஷினை ஒரு 4 மிஷினை எனக்கு கொடுங்க. குளத்தூரில் ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு கம்மியாக வருதுன்றது ஒரு சைடு. அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் சூடு வச்சு கொடுத்தீங்கன்னா, இந்த ஆட்டோமீட்டர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆட்டோ ஓட்டும் போது இந்த புதுப்பேட்டையில் சிந்தாரப்பேட்டையில் கொடுத்து கொஞ்சம் சூடு வச்சுக்குவாங்க. அது என்னன்னா நமக்கு 0 கட், ஆனால் வண்டி கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடியே அது மீட்ரு ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கேலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி எதனா கேலிப்ரேஷன்ஸ் இருந்துச்சுனாக்கும் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலை வந்து எம்பி ஆகிருப்பார், நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகிருப்பார். அதாவது கட்சி தலைவரே தோக்குற அளவுக்கு பிஜேபி விட்டுருக்காது. அதேமாதிரி பிஜேபிக்கு நெருக்கடியும் ஒரு சில நேரத்தில் வருது. அப்போது எனக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகமாக இருக்குது. சந்தேகமான ஒரு தேர்தல் ஆணையம், ஒரு சரியில்லாத ஒரு மிஷினு, சரியில்லாத அமைப்பு, மாநில அரசை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துச்சுன்னா அது 100% சரியாக இருக்காது, அது ஒழுக்கமாக இருக்காது அப்படின்றதுக்கு குளத்தூர் ஒரு சாட்சி. ஏதோ அதை அப்படி பார்க்குறோம். அது மொத்தம் அதாவது இது எப்படின்னா, இப்போ சாப்பிடும்போது கல் வருது சாப்பாட்டில், அது நல்லா இருக்காது. அதனால் எப்பயுமே வந்து கல் தான் இருக்கும். இவங்க டெய்லி ஒரு கிலோவில் வந்து ஒரு 50 கிராம் கல் போட்டு தான் சமையலே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. அது மாதிரி தான் நம்ம அது கொஞ்சம் லைட்டர் வெயினில் அது இல்லை. நீங்கள் சொல்கிறதுலேருந்தே ஒரு கேள்வி. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு அஜெண்டாவை இல்லைன்னா ஒரு விஷயத்தை பிரச்சாரத்தை எழுப்புறதுக்காக திமுக சார்பில் எந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்களா? இல்லை, தப்பு கிடையாதுங்க. இங்கே இப்போ அதாவது கண்ட்ரோல் யூனிட்டும் பேலட் யூனிட்டும் நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்காட்டும்போது ஒழுங்காக இருக்கணும். எனக்கு இதை வச்சு தான் எனக்கு ரிசல்ட்டு சொன்னீங்க, நான் வந்து தோற்றுருக்குறேன், நான் அக்ரீவ்டு பார்ட்டி, எனக்கு சந்தேகம் இருக்குது. சட்டப்படி சந்தேகம் இருக்கும்போது எழுப்புனா அந்த சந்தேகத்தை விளக்கம் சொல்லி அதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு. தேர்தல் ஆணையம் இங்கே அதை காட்ட முடியாமல் திட்டு கொட்டு மாதிரி முழிக்குது. அப்போ அவங்க நீதிமன்றம் தானே போவாங்க. வெற்றி தோல்வி விட்டுருங்க. இது நீதிமன்றம் கண்டிப்பாக இதை வந்து வாதமாக எடுக்கும், பிரதிவாதத்தை கேட்கும், என்ன ஏதுன்றது போகலாம் இல்லையா. அந்த வழக்குக்கு மெரிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பதிவுப்பட்டு இது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அது நீதிமன்றத்துக்கு ஒரு நெருக்கடி தான். திமுக அப்படி ஒரு பிரச்சாரத்தை வந்து எடுத்து வைக்கிறதுனா அது தப்பு கிடையாதுங்க. அரசியல் கட்சி அது. அவங்க பண்ணுற தப்பு யாருன்னா அரசியல் கட்சி ஒத்துக்கிறாங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன பண்ணார், எங்கப்பா அப்பாவை காணும்பான்னு ஒரு சமிக்கை பண்ணி ஒரு விமர்சனத்துக்கு கொள்றாரு, ஒரு கருத்து வச்சார். ஓ இப்படி பண்ணி தான் நீங்களாம் ஜெயிச்சிங்களா, மிஷினில் தப்பு தான் அப்படின்னு அவங்களும் இப்போ பண்ணுவாங்க. அது உண்மையா, இந்த பிரச்சாரம் சரியா தப்பா, அது நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் இந்த பிரச்சாரம் என்பது பண்ணும் திமுகன்ற ஒரு கட்சி வந்து இதை எடுத்து வைப்பாங்க முன்னாடி. அப்போ வந்து இல்லை தேர்தல் ஆணையம் சரிதான் அப்படின்னா திமுக என்ன சொல்லுவாங்க, ஓ அப்படியா, அவர் திட்டினா இங்கே வலிக்குதா, என்னப்பா நீட்டு விஷயத்தில் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறீங்க, தேர்தல் ஆணையத்து விஷயத்தில் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறீங்க, காவேரி பிரச்சனையில் கர்நாடகா சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் யார்? அதில் தான் அந்த அரசியல் வந்து தீவிரமடைகிறது. அதனால் இது வந்து இது இன்னொரு பேசுபொருள், இன்னொரு தலைப்பாக அது மாறிடும். சார், குளத்தூர் தொகுதியில் இவிஎம் இயந்திரங்களை ஆய்வு பண்ணக்கூடிய வேலை நேற்று முடிவடைஞ்சிருக்கு. ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் திமுக முன் வச்சது, டேக் இல்லை, சீல் இல்லை, அரக்கு சீல் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 208வது பூத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேர் இருக்கக்கூடிய அந்த பேலட் யூனிட், அதுவும் இந்த கண்ட்ரோல் யூனிட்டும் வந்து ரெகனைஸ் பண்ணலை.
முதல்ல எடுத்த உடனே அதான் செக் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு உள்ளது தானா இந்த பேலட் மெஷின் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஆனால் ரெகக்னைஸே ஆகலை. பெல்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கள் அதை ஒத்துக்கிடுறாங்க, இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் சொல்கிறது இல்லை எல்லாமே சரியாக தான் இருந்தது, நாங்கள் சொன்னோம், அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு இப்படி பண்ணிச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திமுக வந்து வழக்குக்கு போகிறதாக சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? தேர்தல் ஆணையத்துக்கு பொதுவாக வந்து அந்த நல்ல பேர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. தேர்தல் ஆணையம் வந்து ஐயா டிஎன் சேஷன் இருந்த பொழுது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது, தேர்தல் ஆணையத்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத காட்டினாங்க. அதாவது அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதிகாரிகளை மாற்றுறது எல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தமிழக அரசியலில் வந்து நரேஷ் குப்தா தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்த பொழுது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கலெக்டரை எப்படி வேலை வாங்கிறது, எஸ்பியை எப்படி வச்சுக்கிறது, இல்லை அவங்க மேலே ஒரு 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா மாற்றி விட்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பீரியடில் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா வந்து யார் எந்த கம்ப்ளைண்ட்டு சொன்னாலும் அதை வந்து பெருசாக கண்டுக்காமல் தமிழகத்தில் வந்துட்டு ஒரு மெத்தனை போக்கு தான் இருந்தது. உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அருண் அவர்கள், அவர் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஆட்சியில் இருக்க தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை வந்து உடனே மாற்றணும்னு சொல்லி. ஆனால் அவரை உடனேலாம் மாற்றலை. அவங்க தேர்தலில் பாதி நேரம் அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு சில விஷயங்கள் வரும். அதே மாதிரி நிறைய அதிகாரிகள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய விஷயம் சரி கிடையாது, இது பாரபட்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே வந்து செவி சாய்க்கல. இன்னும் ஒருபடி சொல்ல வேணாம், பாஜகனுடைய ஏஜென்ட்டுகளாக இருந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். அதில் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கலை. அதிமுக கம்ப்ளைண்ட் கொடுத்துமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இதுதான் இவங்க சம்பாதிச்ச பேர், லட்சணம், தேர்தல் ஆணையத்தோட லட்சணம். அதாவது கூட்டணியில் இருந்தவங்களும் சொல்லியாச்சு, கூட்டணியில் இல்லாத அரசியல் கட்சிகளும் அவங்கள கேட்டாச்சு. ஆனால் அந்த தேர்தல் வந்து சரியாக செய்யலை. அதேமாதிரி பாரபட்சமாக செயல்பட்டாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து பணம் வந்து நிறைய விளையாடுச்சு, வாக்குக்கு காசு கொடுத்ததெல்லாம் செக் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வெறும் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையாச்சும் ஒழுங்காக வச்சு ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிட்டு பதிவு பண்ணி அதை வந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. இப்போ அதுலையுமே சிக்கல் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வருது செய்தி. இப்போ இந்த ஒரு 2 மிஷின் வந்து இவிஎம்மில் இருக்கிற அந்த பொத்தானை அமுக்கிற அந்த இயந்திரத்தில் இருக்கிறது வந்து கணக்கீடு பண்ணுற கண்ட்ரோல் யூனிட்டோட ரீட் ஆகலை அப்படின்னா அது ஒரு சிக்கல்னால் சிக்கல். பட் இது இயந்திர சிக்கலா இல்லை இது மாதிரி? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கா, நீங்கள் நேர்மையை வந்து வெளிப்படுத்தணும், நம்பகத்தன்மையை வந்து காப்பாற்றணும். அதனால் சம்மந்தப்பட்ட தேர்தலில் நின்றவங்க இந்த 1, 2, 3 இடத்துல வரவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காலம் பீரியட் கொடுக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எந்திரத்தை சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பணத்தை கட்டி இப்படி ஒரு வழிமுறையை வந்து கொண்டு வருது. எதுக்கு இதை கொண்டு வராங்கன்னா, இந்திய தேர்தல் மீது யாருக்கும் அவநம்பிக்கை வந்து விடக்கூடாது அப்படின்றது கோர்ட்டு வந்து கவனமாக இருக்குது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையமோ இல்லை அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெல் நிறுவனமோ அந்த அளவுக்கு அது ஈடு கொடுக்குற மாதிரி இல்லை. இதை தாண்டி வந்து மேனுவலாக ஆல்ரெடி மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டேக் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. இது வந்து எப்படி புதுசாக இருக்குது, ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருந்தா அது வந்து கொஞ்சம் பழசாக இருக்கணும், யூஸ் பண்ணாத மாதிரி புதுசாக இருக்குது, அதில் விலாசம் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ட்ரி போடாமல் இருக்கிறாங்க. பொதுவாக வந்து ஏன்னா ஒரு முதலமைச்சர் நிற்கிற ஒரு தொகுதினா இதில் என்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியாக செய்யாமல் இருக்குது. இது யார் மேலே தப்புன்னு கேட்டால் இல்லை அதிகாரி எதுவும் மெத்தனமாக இருந்துட்டு இருப்பாங்க, ஹியூமன் எரர்ன்ற மாதிரி. இப்போ ஹியூமன் எரரும் வந்துச்சு, மெஷின் எரரும் வந்துச்சு. இது சரியில்லைன்ற குற்றச்சாட்டு ஆல்ரெடி அரசியல் கட்சிகளும் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்து மீதும் புகார், தேர்தல் நடத்தும் அந்த அதிகாரிகள் சரியில்லை, ஒரு சிலர் வந்து சார்பாக இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. இவ்வளவும் நடக்கிறது வந்து இது வந்து தேர்தலை பற்றி ஆல்ரெடி நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள், குறிப்பாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றின சில பிரச்சனைகள்லாம் ஐயா அப்துல் கலாம் கூட இருந்த சயின்டிஃபிக் அட்வைசர் பொன்ராஜ் சார் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு பத்திரிகையாளராக அந்த விஷயத்தில் அவ்வளோவா அனுபவம் கிடையாது. இது குறைன்னு சொல்கிறதுக்கும் என்கிட்ட வாதங்களோ இல்லை தரவுகளோ இல்லை.
அது தப்பே நடக்காதுன்னு சொல்கிற அந்த உத்தரவாதமும் நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் பொதுவாக வாக்கு சீட்டு இவிஎம் மிஷின் வந்துட்டு தேர்தல் நடக்கிற ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும், ரிசல்ட் உடனே வரும், டென்ஷன் கம்மியாக இருக்கும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராது. ஒரு சில பேர் நான் வந்து இந்த தேர்தலெலாம் பார்த்துருக்குறேன். நான் அதாவது உள்ளாட்சி தேர்தலாம் பார்த்தீங்கன்னா வாக்கு சீட் இருக்கும், அதில் வந்து ஆளுங்கட்சி ஜெயிக்கிற மாதிரி வருதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாக்கு சீட்டை வந்து இங்கு ஊற்றி செல்லா ஓட்டு ஆக்கிடுவாங்க. அதை வந்து பண்டலுக்குள்ளே வச்சு மடித்து எதிர்கட்சி ஓட்டை உள்ளே சொருவி ஆளுங்கட்சி ஓட்டை வச்சு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து என் கண்ணால் பார்த்துருக்குறேன். தேர்தல் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பொழுதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த முறைகேடுகள்லாம் நிறைய கோர்ட்டுக்கு வந்ததையும் நான் பார்த்துருக்குறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.